ஏய், இது ஒர்க் அவுட் ஆகுமாடி? என் பிளான் படி நடக்கணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் கல்யாணி. ஜாக்கிரதை சத்யா. நான் சொன்ன பிளான் தான், ஆனாலும் ஏதோ தப்பு பண்றோமோன்னு உறுத்துது. தைரியமா பண்ணுவோம். நல்லதுக்காக பண்ற தப்பு தப்பே இல்ல. இதோட சஞ்சய் கதை முடியணும். முடிச்சிடுறேன். கேரண்டியான இமிடேஷன் ஜுவல்லரியில நிறைய ஆரம் முல்லை முட்டை செட்லாம் காட்டுறீங்களா? ஓகே மேடம். அண்ணா, அதை எடுத்துட்டு வாங்க. இந்த ரூபி ஸ்டோன் செயின், லக்ஷ்மி பல்லாக்கா, இந்த மாதிரி எல்லாம் காட்டுங்க. ஏய், ஸ்டோன் வச்செல்லாம் நிறைய வேண்டாண்டி. நல்ல பாரம்பரியமா கல்யாண நகைங்க, பிரைடல் ஜுவல்லரி டிசைனா மட்டும் போதுண்டி. நீங்க அந்த மாதிரி நகையை காட்டுங்க. ஓகே மேடம். மேடம் பாருங்க மேடம், அப்படியே தங்க மாதிரியே இருக்கும், வித்தியாசமே தெரியாது. 1 கிராம் கோல்டு நகைங்க கூட இருக்குது. பார்க்கலாம் சார். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வாங்க வந்தோம். மா, அந்த பாம்பே, பரோடா, சூரத்ல இருந்து வந்த லேட்டஸ்ட் டிசைன்லாம் கொண்டு வாங்க. ஓகே சார். ஏன் சார், இதெல்லாம் பார்த்தா ஒரு 100 பவுண்ட் தேர்ற மாதிரி தெரியுமா? சந்தேகமே வேண்டாம் மேடம், நீங்க தைரியமா எடுத்துட்டு போங்க. உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் களை கட்டும். அப்போ இதெல்லாம் பில் போட்டுருங்க. ஓகே மேம். மேடம், கேஷா கார்டா? கார்டு. ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ. மறுபடியும் வாங்க. வெல்கம் மேடம். ஏ, மறுபடியும் வரணுமாண்டி? போதும் போதும், ஒரு நாள் கூத்து தானே, அதுக்கு இந்த செலவே அதிகம் தான். வா. வாங்க சார். ஹாய். சொல்லுங்க சார். மிஸ்டர் சுராஜ். நான் தான் சார். உங்க ஃப்ரெண்ட் அனுப்புனாரு சார். அவரோட OMR ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்காமே, அதை என்கிட்ட கலெக்ட் பண்ணிக்க சொன்னாரு. நான் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போற பையர். உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்பிச்சாரு. அப்புறம் டீடைல்ஸ் எல்லாம் பின்னாடி எழுதியிருக்காரு. எனக்கும் ஃபோன் பண்ணார் சார். நீங்க தான் அர்ஜுனா? ஆமா சார். டாக்குமெண்ட் ரெடியா தான் சார் இருக்கு. தேங்க்ஸ் சார். இதை நான் அப்புறமா செக் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பொண்ணுங்க ஒரு பெரிய பை எடுத்துட்டு உங்க கடையில இருந்து வெளியில போனாங்களே. ஓ, அவங்களா? யாரோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, 100 பவுண்ட் வெயிட் தேர்ற மாதிரி கவரிங் நகை வாங்கிட்டு போறாங்க சார். 100 பவுனா? ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? சச்சா, இல்ல, தெரிஞ்சவங்க, அதனால தான் கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். அப்பா, என்ன வெயிட்! அப்பா, கையே விட்டு போச்சு. என்ன வெயிட்! ச்சே.
எனக்கும் கொடு கொஞ்சம். நிஜமாவே தங்கத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியலடி. ஆமாண்டி, அப்படியே இருக்கு. சரிடி, இப்ப என்ன பிளான்? சஞ்சய் ஏமாத்த 100 பவுன் நகை வாங்கியாச்சு. இன்னைக்கு ராத்திரி இத வாங்க கட்டாயமா சஞ்சய் வருவான். பெரிய ரிஸ்க் எடுத்து அவனை வீட்டுக்கு வர வச்சு கொடுக்க போற. இது ஒரிஜினல்னு அவன் நம்புவானா? அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. இந்த நகையெல்லாம் கவரிங்னு அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்துருவாங்க கல்யாணி. அநேகமா இந்த பைய நான் அவன்கிட்ட கொடுக்கற நேரம் போலீஸ் வந்துடணும். அப்படியே சொல்ற? அவனை கையும் களவுமா நகை பையோட பிடிக்கணும். இதுதான் நம்ம பிளான்ல முக்கியமான விஷயம். அப்பதான் சஞ்சய் தப்பானவன்னு எல்லாரும் நம்புவாங்க. புரியுது சத்யா. போலீஸ வர வைக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். ஆனா நலனப்பாவையும் அர்ஜுனையும் நீ தாண்டி எப்படியாவது வர வைக்கணும் அந்த டைம்ல. அது என்னால முடியாது. அது ரொம்ப நேச்சுரலா சஞ்சய்க்கு என் மேல சந்தேகம் வராத அளவுக்கு பண்ணணும். என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நலனப்பா கூட நம்பிடுவாரு. ஆனா அர்ஜுனை நம்ப வைக்க முடியுமா? உன்கிட்ட இருந்த லாக்கர் சாவி எப்படி சஞ்சய் கிட்ட போச்சுன்னு அவர் சந்தேகப்பட மாட்டாரா? என்ன சொல்லி சமாளிப்ப? சஞ்சய் லாக்கர் சாவியை கேட்டு மிரட்டினா தரலனா என்ன பத்தின எல்லா உண்மைகளையும் செல்வநாயகி கிட்ட சொல்லிடுவேன்னு பயமுறுத்தினான்னு சொல்லிட வேண்டியதுதான். என்ன பத்தின உண்மைகள் அவன் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற விஷயத்துல அர்ஜுன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால நிச்சயம் அவன் என்னதான் நம்புவான். நம்பிதான் ஆகணும். அப்ப ஓகே சத்யா. சஞ்சய் ஏற்கனவே ஃப்ராடு, திருடன். சொந்த மாமா கம்பெனிலே கை வச்சு ஜெயிலுக்கு போனவன்னு அர்ஜுனுக்கு தெரியும். அதனால நகை பையோட சஞ்சயை பார்த்தா நகைய திருட முயற்சி பண்ணான்னு அர்ஜுனுக்கு அவன் மேல கோவம் வரும். அதுக்கப்புறம் சஞ்சய் என்ன சொன்னாலும் அர்ஜுன் நம்ப மாட்டான். அவனை அடிச்சு துரத்திடுவான். இதெல்லாம் நம்ம போடுற பிளான் படி நடந்தா சரி. நடக்கணும். இல்லனா சஞ்சய சமாளிக்கவே முடியாது. இது எனக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. இதை நிறைவேற்றியே தீரணும். Come in. எஸ் கம் இன். Hi Arjun. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? என்ன விசேஷம்? உனக்கு பர்த்டேவா? பர்த்டே எல்லாம் இல்ல. ஆனா நான் புதுசா திரும்ப பிறந்த மாதிரி தான். புது உலகம், புது வாழ்க்கை, புது மனுஷங்க. புதுசா கல்யாணம் பண்ணி விட செட்டில் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட். ஸ்வீட் வேணாம்.